சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிந்தாமணி எனக்கு பூ கண்காட்சியில ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டெல்லாம் இருக்காங்க. உடனே அந்த பூ கண்காட்சிக்கு பொறுப்பாளராக இருக்கிறவங்க மீனாங்கிற பொண்ணுக்கு நாங்க ஆர்டர் கொடுத்துட்டோமா, அவங்களுக்கான அட்வான்ஸ் பணமும் இங்க பாருங்க 1,00,000 ரூபாய் பணம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா வருஷமும் பூ கண்காட்சிக்கு எனக்கு தானே நீங்க ஆர்டர் கொடுப்பீங்க, இப்ப எதுக்காக அவளுக்கு கொடுத்தீங்க? அதெல்லாம் முடியாது, எனக்கே கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் கமிஷன் கொடுக்கறதுனாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் கமிஷன் கொடுத்து இந்த பூ ஆர்டரை செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு? இத்தனை வருஷமா பூ கண்காட்சியில நீ எந்த அளவுக்கு கொள்ள கொள்ள அடிச்சன்றது எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ போட்ட கொட்டேஷனை விட ரொம்ப கம்மியான பட்ஜெட்லயே ரொம்பவே அழகா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி மீனா கொட்டேஷன் போட்டிருக்காங்க. அதனாலதான் நாங்க மீனாவுக்கு கொடுத்துருக்கோம். இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்க உரிமையாளர் திட்டிட்டு இருக்காங்க. உடனே இது ரொம்பவே சிந்தாமணிக்கு அவமானமா இருக்கு. இந்த மீனா எல்லா விஷயத்திலுமே என்ன இப்படி டேமேஜ் பண்ணிட்டே இருக்கா. இனி இவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைவர் ஆபீஸ்க்கே மீனாவை பார்க்க போறாங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு உன் இஷ்டத்துக்கு வேலையை பார்த்துட்டு இருக்க? வாங்க சிந்தாமணி, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்கிட்ட ஏதாவது புகார் கொடுக்கணும்னு வந்திருக்கீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க, தலைவரா நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இத கேட்டதுமே சிந்தாமணிக்கா பயங்கர கோவம் வருது. ஏய், என்னடி என்னவே கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ஓ, அந்த அளவுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சா? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன, நான் பொருட்காட்சி எப்பவுமே கண்காட்சியில பூ எல்லாம் அலங்காரம் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். எதுக்காக நீ இந்த ஆர்டர் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன, எல்லா முறையும் நீ தான் எடுக்கணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு பிரச்சனை தான். எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்க, இப்போ உனக்கு என்ன? எதுக்காக சும்மா தேவையில்லாம என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? உன்ன மாதிரி எல்லாம் நான் வெட்டியா ஒண்ணு உட்கார்ந்துட்டு இல்ல. எனக்கு 1008 வேலை இருக்கு. பேசாம போ சிந்தாமணின்னு சொல்லிட்டு மீனா சிந்தாமணிய இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. இது சிந்தாமணிக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது. என்னக்கா, உங்க எல்லாரையும் பார்த்து பயந்துகிட்டு தான் எல்லாரும் பேசுவாங்க. இப்ப மீனா உங்களை என்னக்கா ஒரு தூசியா கூட மதிக்கலன்றாங்க. அவளுக்கு பயம் விட்டு போச்சுடா, பயம் விட்டு போச்சு. அவ புருஷன் அவ கூட இருக்கான்ற தைரியத்துல அவ ஆடிட்டு இருக்கா. அந்த மலர் கண்காட்சி எப்படி நல்லா நடக்குதுன்றத நானும் பார்த்துறேன். இந்த சிந்தாமணி இருக்கிற வரைக்கும் அது எதுவுமே ஒழுங்கா நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மீனா முத்து கிட்ட சிந்தாமணி மிரட்டின விஷயத்த சொல்றாங்க. அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்த விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு முத்து சந்தோஷப்படுறாங்க. இப்படிதான் மீனா தைரியமா இருக்கணும். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல நீ பேசாத. நீ பேச்சில டேலண்ட் காட்டாத, உன்னுடைய செயல்ல காட்டு மீனான்னு சொல்லி முத்து சொல்றாங்க. இதை கேட்டு மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிஜமாங்க, நீங்க எனக்கு தைரியமா இருக்கிற வரையும் எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் நான் கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவேன். எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இது எல்லாம் கேட்டு பயங்கர கோபத்துல இருக்காங்க விஜயா. அம்மா, எதுக்காகமா மீனவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்கன்றாங்க. எல்லாம் இவளால தாண்டா. இவ இந்த வீட்டுக்கு வந்த ராசியால தான் எல்லாமே நடக்குது. கடைசியில நம்ம வீடும் நம்ம கை விட்டு போக போகுதுன்றாங்க. அதுக்காக தான் முத்து மீனா 2 பேரும் ஒழிச்சிட்டு இருக்காங்க இல்லம்மா. வீடெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போக விட மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. உடனே நம்ம விஜயா, ஒருவேளை இவளால வீடு நம்ம கைக்கு வந்துட்டா இவளுடைய ஆட்டம் தாங்க முடியாது, இவளால நம்ம வீடு கைக்கு வந்ததா இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்காங்க நம்ம விஜயா மனோஜ் கிட்ட. இதை கேட்டு நம்ம மனோஜ் ஏமா, எப்படி இருந்தாலும் வீடு கை விடாம இருந்தா அதுவே சந்தோஷம் தானே. ஆனா சிந்தாமணியை நம்பி நம்ம எந்த வேலையும் செஞ்சிருக்க கூடாது, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. அந்த சிந்தாமணி என்னை ஏமாத்திட்டல. இந்த விஜயாவை பத்தி ஒரு முகம் தான் அவ பார்த்திருக்கா. விஜயாவை பத்தி இன்னொரு முகம் அவ பார்த்தது கிடையாது. அவளுக்கு நான் கொடுக்க போற தண்டனையில விஜயாவா இதுன்ற அளவுக்கு அவ ஷாக் ஆகணும். அந்த அளவுக்கு நான் பண்ணதான் போறேன். இது நடக்குதா இல்லையா பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க விஜயா. இப்ப விஜயா என்ன செய்ய போறாங்க? சிந்தாமணிக்கு அப்படி என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? இதனால சிந்தாமணி விஜயாவை பழி தீர்ப்பாங்களா, இல்ல விஜயா சிந்தாமணிய பழி தீர்ப்பாங்களா? இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையால திரும்பவும் விஜயாவோட வீடு சிந்தாமணி கைக்கு போகுமா? அதை எப்படி முத்து மீனாவும் தடுத்து நிறுத்த போறாங்க? இனி அண்ணாமலையோட நிலைமை என்ன ஆக போகுது? முத்து மீனா வீட்டோட மான மரியாதையை காப்பாத்துவாங்களா இல்லையாங்கிறத
வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.